காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. 28 தொகுதிகளில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இது பற்றிய விவரங்களை தர செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். எந்தெந்த புது முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் 25 இடங்கள்ல போட்டியிட்டார்கள். அதில் 18 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை அவர்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக உடன்பாடு எட்டாவது நாள் தொடர்ந்து நீண்டு கொண்டிருந்தது. இறுதியாக 28 இடங்கள் இந்த முறை கடந்த முறை போட்டியிட்டதை விட காங்கிரஸ் கூடுதலாக 3 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று திமுக தலைமை கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் உடன்பாடு எட்டப்பட்டு அதன் அடிப்படையில் 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தொகுதிகளை அடையாளம் காண்பதிலும் கூட சற்று நீண்ட பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் எடுத்து வந்தார்கள். அந்த 28 இடங்களிலும் எந்தெந்த இடங்கள் என்பதை அடையாளம் கண்டதுக்கு பிறகாக வேட்பாளரை அறிவிப்பதற்கு காங்கிரஸ் நெடுநாட்கள் எடுத்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக மாநில தலைமை ஒரு பட்டியலை தயார் செய்து அந்த பட்டியலை தேசிய தலைமைக்கு அனுப்பி தேசிய தலைமை ஆலோசனை நடத்தி அதில் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த பட்டியல் தயாராகி வரக்கூடிய சூழல்ல தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவுல காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பை உறிஞ்சி ரத்தம் குடிக்கிறார்கள் என்ற தகவலும், அதே போன்று தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தார். எதிர்மறையான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களே பகிரக்கூடிய நிலை இருந்ததை பார்க்க முடிந்தது. இது போன்ற சூழல்ல தான் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை கொடுக்கப்பட்ட அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற இடங்கள்ல 16 இடங்களை மீண்டும் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக அக்கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை வெளியே செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக அந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டப்பட்டு 28 தொகுதிகள் எவை என்பதை கடந்த சனிக்கிழமை அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கான அறிவிப்பதற்காக எந்தெந்த தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு என்பதை பட்டியலை அறிவித்தார். அதற்கு பிறகாகவும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நெடுநாளம் எடுத்துக்கொண்டதற்கு பிறகாக தற்பொழுது பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். அந்த பட்டியலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை கடந்த முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் கடந்த முறை கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அவருக்கு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரியில் ரூபி மனோகரன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீவைகுண்டத்தில் ஊர்வசி அமிர்தராஜ் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி தொகுதிகளில் ராமச்சந்திரன் கடந்த முறை போட்டியிடப்பட்டிருந்தார். அவருக்கு மீண்டும் இந்த முறை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் கடந்த முறை வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுமுகங்களில் எம்பியாக இருந்த செல்லக்குமார் கிருஷ்ணகிரிக்கு எம்பியாக இருந்தார். அவருக்கு மீண்டும் கிருஷ்ணகிரியில சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்கும் புதிய முகமாகவும் இருக்கக்கூடிய அடிப்படையில் என்று பார்த்தால் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு ஜி.கே.எம். தமிழ்குமரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மையில் தான் காங்கிரஸ் கட்சி சேர்ந்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாக ராமதாஸ் தரப்பு ஆதரவாளராக ஜி.கே. மணி அவர்கள் நிற்கக்கூடிய சூழலில் அவரை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் தரப்பு கொடுக்கக்கூடிய அந்த பதவிகளில் அவர் நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் தேர்தல் நேரத்தின் பொழுது அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உடன்பட்டதனால் அவர் மாறி அவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதாக சொல்லப்பட்டது. இந்த சூழலில் புதிதாக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜி.கே.எம். தமிழ்குமரனுக்கு பெண்ணாகரம் தொகுதியில் இந்த முறை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆத்தூர் தொகுதி கடந்த முறை அவர்கள் பெற்ற தொகுதியில் இடம்பெறாத ஒரு தொகுதி. அவர்கள் கடந்த முறை சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சியில் கேட்டு பெற்றிருந்தார்கள். அந்த தொகுதியில் அவர்கள் தோல்வியில் தழுவிந்தார்கள். இந்த சூழலில் ஆத்தூர் அவர்களுக்கு புதிய தொகுதி. அந்த தொகுதியில் எஸ்.கே. அர்த்தநாரி அவர்கள் போட்டியிட என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஈரோடு கிழக்கில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட 2 நபர்களும் துரதிருஷ்டவசமாக காலம் சென்றதனால் அந்த தொகுதியில் 2வது முறையாக நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு மாற்றாக திமுகவே தங்களுடைய வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்றது. அதற்கு பிறகாக தற்போது நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அந்த தொகுதியை காங்கிரசுக்கே ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டது ஈவேர திருமகன் போட்டியிட்டு காலம் சென்றிருந்தார். அவருக்கு பிறகு அவருடைய தந்தையார் போட்டியிட்டு இருந்தார். அவரும் காலம் சென்றிருந்தார். அவருக்கு பிறகு தற்போது தொகுதி மீண்டும் காங்கிரஸ் முறை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஈரோடு கிழக்குல கோபிநாத் பழனியப்பன் என்பவர் போட்டியிடுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்கள் பட்டியலை தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். 28 தொகுதியில் அவர்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். அதில் 27 இடங்களுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் முதலிருந்து பார்க்கும் பொழுது பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் துரை சந்திரசேகர் என்பவர் போட்டியிடுவார் எனவும், வேளச்சேரியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அசன் மௌலானாவே மீண்டும் போட்டியிடுவார் எனவும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை போட்டியிடுவார் எனவும், சோளிங்கர் தொகுதியில் ஏ முனிரத்னமும், ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில
குப்புசாமியும், கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்லக்குமாரும், பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில கட்சியில் புதிதாக இருந்த GKM தமிழ்குமரனும், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில SK அர்த்தனாரியும், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில கோபிநாத் பழனியப்பனும், உதகமண்டலம் ஊட்டி சட்டமன்ற தொகுதியில ராமச்சந்திரனும், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில KP சூரியபிரகாஷ் அவர்களும், சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில ஸ்ரீனித் நாயுடு அவர்களும், அதேபோன்று துறையூர் சட்டமன்ற தொகுதிகளில் விச்சு லெனின் பிரசாத் அவர்களும் போட்டியிடுவார் என்ற தகவலை காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் சந்திரசேகரனும், மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் ஜமால் யூனஸ் முகமது அவர்களும் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் ராமச்சந்திரன் மீண்டும் போட்டியிடுகிறார். காரைக்குடியில் மீண்டும் மாங்குடி போட்டியிடுகிறார். உசிலம்பட்டியில் சரவணகுமார் போட்டியிடுகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் கணேசன் அசோகன் போட்டியிடுகிறார் எனவும், திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் ராமகரு மாணிக்கம் போட்டியிடுகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் ஊர்வசி அமிர்தராஜும், சங்கரன் கோவிலில் சங்கை கணேசனும் போட்டியிடுகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் VP துரை போட்டியிடுகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் மீண்டும் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் தாரகி கட்பட், அதேபோன்று விளவன்கோட்டில் TT பிரவீன், கிள்ளியூரில் ராஜேஷ்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார் என்ற தகவலை காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாகவே வெளியிட்டிருக்கிறார்கள்.